டெய்லர் கடையில் ஒரு குடும்ப குழந்தைக்கு கொடுத்துட்டு போயிட்டேன். அது பெரிய ஒரு ரோடு உண்டு. அப்போ அந்த ரோட்டுக்கு இங்கே கடை கேளாது. அந்த டெய்லர் கடையை பார்த்து கலோன்றார். அவன் டக்குன்னு சொல்றான், ஐயா அடுத்த கிழமை வாங்க, நான் சட்டை தைக்க தந்தான், தைச்சிட்டியா எடுத்துட்டியான்னு ஒன்றும் கேட்கல. கலோன்னு ஒரு வசனம் தான், ஐயா அடுத்த வாரம் வாங்க. ஒரு வினாடிக்குள்ள அவ்வளோ நடக்குது. நான் சொல்றது அவ்வளவுதா, எல்லாம் அவ்வளவுதா, சத்தமா விளங்குதானே? மூளையில 2வது குணம் வந்து உலகத்திலே எல்லா இலக்குகளையும் சாதனைகளையும் விட மிகவும் அதிகமாக உபயோகமாக உண்டு. 3வது என்ன நினைக்கிறீங்க? ஒரு தடவை நீங்க மூளைக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மூளை வந்து ஒரு நாளும் நீங்க என்ன கெட்ட விஷயத்துக்கு போனாலும் போவாது. இதுதான் 3வது. அந்த மூளையின் 3வது மிக முக்கியமான ஆற்றல். ஆசிரியர்மார், சிஸ்டமார் எல்லாருக்கும் கண்டிப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்லுவோம். ஒன்ஸ் டைம் நீங்க ஒரு நல்ல விஷயத்த மூளைக்கு சொன்னீங்கன்னா கெட்ட செய்ய சொன்னாலும் செய்யாதான். அதுக்கும் ஒரு சின்ன கதை சொல்லுவோம். சர்க்கஸ் பொங்கலை பார்த்துருக்கீங்களா? சர்க்கஸ்ல அந்த விலையெல்லாம் விளையாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல அந்த கடைசியா ஒரு பொம்பளை ஒரு விட்டு போட்டு அது மேல அந்த கத்தியால் அடிக்கிறது, அந்த விசிறி மாதிரி வரும், அவன் தலைக்கு மேல இருக்கும், கத்தியால் எறிகிறது. அது சொல்ற இடத்துக்கு ஸ்போர்ட்டா எறிவார். அப்ப அந்த எறிகிறவருக்கும் அந்த பொம்பளைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அவன் இவர் தான் எப்படியாவது சாப்பிடணும், ஏதோ ஒரு சரியான கடுமையான கோபத்துல வெளியில போய் சாப்பிடணும்னா மேடர் கொலையில வந்து இவர் உள்ள போயிடுவார். அப்ப இந்த சர்க்கஸ் நேரத்தில் இருந்தா ஏதோ விபத்து வந்து சாப்பிடலாம் வந்து 9 தரம் அவர் எறிகிறார். அவர் சொன்ன எல்லா ஸ்போர்ட்டுக்கும் போகும். 10ஆம் தரம் என்ன செய்யறார்? அவனுடைய தலைக்கு தான் எறிகிறார். ஆனால் தலையில படையல, திருப்பியுமே அந்த ஸ்போர்ட்ல தான் படுது. என்ன சொல்ல வாரண்டா, நீங்க எப்பயும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டீங்கன்னா அது எப்பயுமே நீங்க கூடாத வழியை கொண்டு போனாலும் விடாது மூளை. இப்ப போன், போதவஸ்து, ஐஸ் எல்லாம் அவ்வளவு சர்வ சாதாரணமா எல்லா இடமும் தலைவர் அப்படித்தானே? அதோட போகும். உங்களை கூடாத வழிக்கு கொண்டு போறதுக்கு நிறைய பேர் முற்பட்டு கொண்டிருப்பாரு. அது எங்களோட இலக்கு படிப்பும். இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சா, இப்ப பொம்பளை பிள்ளைய முந்தி வைத்தாவும் கள்ளிப்பாலை கொடுத்து போட்டு தள்ளிடுவாங்க. ஏனெண்டா அது இருந்தா நீ என்ன செய்தப்ப அப்படி இல்லை. பொம்பளை பிள்ளைய படிச்சு ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்தா அதே பெரிய ஒரு வெற்றியும். அது அம்மா வேலை யாருன்னு என்ன தாண்டி இருக்க தேவையில்லை. சரியா? அப்படி எங்கிற இலக்கு வந்து சிறந்த படிப்பாகவும் நல்ல கொள்கையும் நல்ல நோக்கமும் இப்படியான உதவியில் வந்து உங்களோட படிப்பை வந்து மோட்டிவேட் பண்ணி